Consider a simple RC circuit as shown in figure 1. Process 1. The circuit switch S is closed at t equal to 0 and the capacitor is fully charged voltage V0. T equal to 0 time அப்படிங்கும்போது capacitor ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது. voltage V0. V0க்கு வந்து potential voltage at t equal to 0 அப்படிங்கிறத மீன் பண்ணுறோம். The charge continues for time t is very greater than RC. And the process some dissipation E0 இருக்குது, that is energy dissipation occurs across the resistance R. Amount of energy finally stored in the fully charged capacitor வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. very different process. வந்து in different process voltage is first set to V0 by 3 and maintained for a charging time t is very greater than RC. Voltage raised to 2 times V0 by 3 without discharging the capacitor and again maintained for a time t is very greater than RC. Process is repeated one more time by raising the voltage to V0 and the capacity is charged to the same final voltage V0 as in process 1 சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராசஸ் வந்து என்னென்னா ஃபிகர் 2ல் வந்து டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிகர் 1 சுவிட்ச் வந்து ஓப்பனில் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஆர் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ தட் என்ன அதுக்கான கரஸ்பாண்டிங் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அது V0 by 3 இது 0 to V0 by 3. தென் என்ன உங்களுக்கு வந்து ப்ராசஸ் 2ல் வந்து இங்கேருந்து 2V0 by 3 ரைஸ் ஆகி அதே மாதிரி பர்டிகுலர் டீலேருந்து 2T வரைக்கும் அதே ஸ்டேபிள் அதே இருக்குது. அப்புறம் ரைஸ் ஆகி 2V0 by 3லேருந்து V0க்கு போகுது. So this is process 1. So in process 2, total energy dissipated across resistance E0, that is ED அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன்றதால உங்களுக்கு வந்து அந்த ED அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த சர்க்யூட் டயக்ராம்ல அது கரஸ்பாண்டிங் இந்த டைமை பொறுத்து பொட்டன்ஷியல் தட் இஸ் வோல்டேஜ் எப்படி வேரி ஆகுதுன்னு காட்டுறோம். விஐ விஎஃப்ங்கிறது வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் வோல்டேஜ் எடுத்துக்கலாம். எனர்ஜி டிசிபேட் வந்து W பேட்டரி மைனஸ் ΔU. W பேட்டரியில் வந்து எங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு W ஈக்குவல் டு கியூன்னு தெரியும். இந்த கியூங்கிறது என்னது உங்களுக்கு C இன்ட்டு விஎஃப் மைனஸ் விஐ. இது வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபைனல் வோல்டேஜுக்கும் இனிஷியல் வோல்டேஜுக்குள்ள டிஃபரன்ஸு. இந்த டைம் வந்து சார்ஜையும் இந்த டைம் வந்து இந்த பொட்டன்ஷியல் விஐயும் குறிக்குது, விஎஃப் மைனஸ் விஐ. மைனஸ் ΔUங்கிறது என்னது ஆஃப் சிவி ஸ்கொயர் ஃபார்மில் பார்த்துருப்போம். இங்கே வந்து விங்கிறது என்னது விஎஃப் மைனஸ் விஐ. this potential difference V equal to VF minus VI, final voltage, initial voltage. ஸோ இது வந்து உங்களுக்கு C இன்ட்டு VF மைனஸ் VI ஹோல் ஸ்கொயர் வரும், மைனஸ் 1/2 C VF மைனஸ் VI ஹோல் ஸ்கொயர். இது ஒன் டைமு, இது ஆஃப் டைம். இதில் வந்து என்ன அந்த C VF மைனஸ் VI ஹோல் ஸ்கொயர் நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் 1/2 வரும். 1 மைனஸ் 1/2ங்கிறது 1/2. இந்த டைம் அப்படி இங்கே கொடுத்துருவோம். ஸோ டோட்டல் ஹீட் டிசிபேட் இருக்கும்போது உங்களுக்கு ED ஈக்குவல் டு 1/2 C. இங்கே பாருங்கள் உங்களுக்கு V0 இது வந்து ஃபைனலு, இது வந்து 0 இனிஷியல். ஸோ இது VF, இது VI. ஸோ V0 by 3 மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைனல் வந்து என்னது உங்களுக்கு 2V0 by 3. இனிஷியல் வந்து V0 by 3. அது VF டைமு, இது VI டைம். அதே மாதிரி இங்கே VF டைம், இது VI டைம். ஏன்னா இங்கே 2V0 by 3 அதுக்கப்புறம் V0 இருந்துச்சு, V ஃபைனலு, இது V இனிஷியல். ஸோ இப்போ 1/2 C இங்கே வந்து என்ன வரும் V0 by 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 2 டைம்ஸ் இங்கே 1 டைம் அப்போ V0 by 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே V0 மைனஸ் 2V0 by 3. இப்போ 3V0 மைனஸ் 2V0 by 3னா அங்கே V0 by 3 தான் வரும் ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த எப்படி எழுதலாம் 1/2 1 2 3 டைம்ஸ் வருது. இப்போ 3 C இன்ட்டு 3 V0 by 3 ஹோல் ஸ்கொயர் அல்லது 3/2 C V0 ஸ்கொயர் பை 9. அப்போ இந்த 3 9 அடிச்சோன்னா எங்களுக்கு 3 வரும். அப்போது CV0 ஸ்கொயர் பை 6 வரும்.
அல்லது 1/6 CV0 square. So this is the final answer. So correct answer is 1/6 CV0 square. Thanks for watching. Keep watching. Subscribe and share.